ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டொமேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். இடிச்சு வச்ச கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நசுக்குன இஞ்சி போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப பொடியா நறுக்குன பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். பொடியா நறுக்குன 2 தக்காளி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளியை மசிய வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இடிச்ச மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்படியே இதை மூடி வச்சு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே 15 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்ப சூப் நல்லா கொதிச்சிருச்சு. மூடி ஓபன் பண்ணிக்கலாம். தக்காளி சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சூப் ரெடி ஆயிருச்சு. இந்த மழை காலத்துக்கு இந்த சூப் குடிச்சா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.